வரக்கூடாது. சத்துரு உங்களை இருக்க விட மாட்டான், சத்துரு உங்களை தள்ளிட்டே இருப்பான். ஆனா செவி கொடுத்துறாதீங்க, செவி கொடுத்துறாதீங்க. கடினமாய் என்ன நடந்தாலும் நான் இருப்பேன், தாண்டுவேன். அந்த சத்துருவை ஜெயிக்கணும். தேவ சமூகத்தில் இருக்க விடாதபடி சத்துரு உங்களை போராடுவான். நீங்க அந்த போராட்டத்தை விட்டு வெளியே வரணும். நீங்க முழங்கால் படி இட அப்படியே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இது பெரிய யுத்தம். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்றது சும்மா இல்ல, இது மறைவிடத்திலே செய்கிற யுத்தம். இது மறைவிடத்திலே செய்கிற யுத்தம். அங்கே சத்துருக்கு இருக்க முடியாது, பிரச்சனைக்கு இருக்க முடியாது. இப்போ அந்த ஜெப வல்லமை கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த களைப்பு மாறுவதாக, அந்த பலவீனம் மாறுவதாக. நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, ஆமென். சரீரம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது. இப்போ அந்த ஆவியை உற்சாகப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்கப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஜெப ஆவி, ஜெப வரம், ஜெப அபிஷேகம் இறங்குவதாக. அந்த சரீரம் பலன் அடையட்டும், அந்த மனசு பலன் அடையட்டும், அந்த சத்தம் பலன் அடையட்டும், அந்த கண்கள் பலன் அடையட்டும். கேளுங்க, வல்லமை, அக்கினி இந்த